இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. வணக்கம் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு. நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டர் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30ஆம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்ரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்ரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30ஆம் தேதி உள்ளே வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவர் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எதையும் தீர்மானமாக யோசித்து அதன் பின்னே ஒரு காரியங்களையும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு சிஸ்டமேட்டிக்காக லிஸ்ட் பண்ணி அதை ஒழுங்காக நீங்களும் செய்து அடுத்தவரும் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அழகான மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் திறம்பட செய்வீர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே தீர்ப்புகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இருப்பீர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள்.
உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலே இப்பொழுது குருவானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய் சந்தரித்து கொள்ள 8லே இருக்கக்கூடியவர் கேது அமர உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே மீன ராசிக்குள்ளார ஒரு 6 கிரக சேர்க்கையானது இந்த மார்ச் 30ஆம் தேதி அன்று நடக்க இருக்கிறது. சூரிய சந்திர புத சுக்கிர சனி ராகு அப்படின்ற இந்த அந்த குரூப் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதில் சுக்கிரனும் புதனும் வக்கரகதியிலே அமர சூரிய சந்திரன் ராகுவுடன் சேருவதனாலே கிரகண சேர்க்கை சூரிய கிரகண சேர்க்கையாக அமைகிறது. ராகு சனி சேர்க்கை நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் சேர்ந்துருக்கு. அப்படின்னால 2ஆம் இடம்னாலே குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், உணவு பொருட்கள் சாப்பிடுவது, கொஞ்சம் வெளி விவகாரம் பார்க்குறது, ஆபரண சேர்க்கைன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. மாரகஸ்தானம் அப்படின்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்களே சார், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கேள்வி. உங்களுக்கு ஸ்திரராசியானதுனாலே 3, 8, 9 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடியது. அதாவது 3 முயற்சி ஸ்தானம், 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காரர்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆனவர்கள் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவர்கள். இதில் ஏற்கனவே செவ்வாயானவர் 5ல் அமர்ந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் 8க்குரியவர் புதன், அவர் வக்கரகதியில் வேறு அமரப்போகிறார். நீச்சத்திலே போக போகிறார் 2ஆம் இடத்துல. அவனால் புத்தி கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டு. ஆனால் நார்மலாக 2ஆம் இடத்துல புதன் அமையும்போது உங்களுக்கு நல்லதே தான் கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். 2 அப்படிங்கிற இடம் பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது என்ன, 4, 8க்கும் உரியவர், 5, 8க்கும் உரியவர் அப்படிங்கிற கான்செப்டில். அதில் எப்படியாவது ஒரு இடத்துல பணம் வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல புத்தி கொஞ்சம் சரி பண்ணி உங்களுக்கு பைசா வர வச்சுருவார். அதனால் அது நல்ல சினாரியோ இருக்குது. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனானவர் அவர் 2ஆம் அதிபதி 2ல் உட்கார்றார். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் சுக்கிரனுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடியது பணம் வந்துடும். 2ஆம் இடத்துல எப்படியான உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுப்பாரா அப்படின்னா, ஆமாம், ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குரு கொடுத்துட்ருக்கிறார். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் ஏற்கனவே செய்ய காரியங்கள் எல்லாம் சேதப்படுத்திகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய கேது உங்களுக்கு எப்பயுமே பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ பயமே உங்களுக்கு அதான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க, ஏதோ வந்துருச்சுன்றாங்க, என்ன புரியலிங்க. உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் அதிபதியானவர் அவர் சூரியன், அவரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதியான சந்திரன் அவரும் இந்த 2ஆம் இடத்துல வந்துடுறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்தாக்க மனக்கவலையை கொடுத்து பண விரயத்தை கொடுப்பாருன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசி இப்போது 7.5 சனி அப்படிங்கிறத சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் 7.5 சனிகளுடைய பாத சனி அப்படிங்கிற விஷயத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்கள் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். அவர் 2ல் அமர்வது ராகுவோடு சேர்ந்து அமரும்போது நேச்சுரலி அதுவுமே உங்களுக்கு இனம் புரியாத சிக்னஸ் கொடுக்கும். ஸோ உடம்புல ஒரு மாதிரி மைண்ட் செட்டு கொஞ்சம் நல்லா இல்லைங்கன்ற ஒரு சினாரியோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சிக்னஸ் இருக்கக்கூடிய சினாரியோ இருக்குது. அதில் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறார் அப்படிங்கிறது கிளியராக டிக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கலத்திரம் அப்படிங்கிறக்கூடியவங்க நல்ல விஷயங்கள் சொன்னால் எடுத்துக்கணும், நண்பர்கள் சொன்னால் கொஞ்சம் கேட்டுக்கணும்னு மனசில் எடுத்துக்கணும். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மாற்று பாலினத்தவர்கள், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், சொன்னதை கேட்பது அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டீர்களான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொள்ளலாம். குழப்பமான நேரங்களில் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து அவங்க பார்வை வித்தியாசப்படும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா என்னாகும், இந்த மாதிரி கண்டினியூவாக அந்த குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். இதை போய் கேட்கும்போது என்னாகும், கிளியர் கிடைக்கும். அதனால் பண வரவு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சூட்சமம். ஏன்னா தனம் வேணுன்றது தான் எல்லாருக்கும் போராட்டம்.
பைசா வேணும். அதுலேயும் மீன ராசிக்குள்ளே இருக்கும்போது அது 12ஆம் ராசின்னு சொல்ல மட்டும் இல்லை, பூரட்டாதி அப்படிங்கிற குபேரனை வைத்து கொண்டிருக்கிறது, உத்திரட்டாதிங்கிற காமதேனு வைத்திருக்கிறது. சனீஸ்வரனையே தன்னிடம் கொடுப்பது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா சனீஸ்வரன் தான். அவரை போர் கொடுப்பார் இல்லை. இதையும் செய்து வைத்திருக்கிற பூரட்டாதி என்ற ராசி கட்டத்துக்குள்ளே தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அப்போது ஏதாவது கேட்டால் கிடைக்குமானா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அட்வைசர்ஸ் வேணும். அவ்வளோதான். எக்ஸ்டர்னல் அட்வைசர் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுட்டு அவங்க சொல்கிறத பிரகாரம் மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போதும். நானாக யோசிக்கிறத விட அவங்க சொன்னதை கேட்டு செய்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுத்தவங்களை கன்சல்ட் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். இதுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, இது எப்படி பரிகாரமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமாக பக்கத்தில் இருக்க கோசாலைக்கு போங்க. பசுமாடுகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய எதனா இல்லை கோனார் பக்கத்தில் ஏதாவது மாடுகடு வச்சுருந்தாருன்னா அந்த மாட்டுக்கு உங்களால் இயன்ற ஏதாவது தீவனங்களை வாங்கி கொடுங்கள். இல்லை வாழைப்பழமான வாங்கி அதுக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இதை வாரத்தில் ஒரு 2 வாட்டியான கம்பல்சரியாக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா நேச்சுரலி கொஞ்சம் பண வரவுக்கு, தடையில்லாத பண வரவுக்கு வழி கொடுத்துக்கணும். அதே போல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மொச்சை அப்படின்னு சொல்லி விற்கும். வெள்ளை கலரில் மொச்சக்கடலை இருக்கும். அந்த மொச்சையை வாங்கி அம்மன் கோயிலில் கொண்டு போய் சுண்டலுக்கு கொடுத்துடுவாங்க. தானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், சுக்கிரனுடைய பரிகாரமாக மாறி இது உங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்போ ரெண்டும் சேர்ந்துருச்சு. குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு 5ஆம் கிளாஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள், நோட் புக்குகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஒரு 10 புக்கு வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். கொஞ்சம் வசதி இருந்தால் ஃபீஸை கட்டுங்க, அந்த குழந்தைகளோட ஃபீஸை கட்டுங்க. இல்லை ட்ரெஸ்ஸஸ் அதுங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்லாம் வாங்கி கொடுங்க. இது இல்லைன்னா நல்ல ஒரு சேரிட்டியில் போய் பாருங்கள். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதுங்களுக்கெல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா புதனால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறார். இப்போ நினச்சதை கொடுப்பார். நீச்சமாவார்ன்ற மனசில் எடுத்துக்காமல் போனீங்கன்னா நல்லது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய அனுபவத்தில் பரிகாரமாக சொல்ல விட்ட விஷயங்களே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது அப்படியே பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அப்படி நல்ல நல்ல வாய்ப்புகளை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் வரவு அபிவிரதமாக இருக்கும். சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும். 90 நாள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படியே டக்குன்னு கட்டடம் அப்படியே பேஸ்லேருந்து கட்டுறோமோ அது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. வரக்கூடிய நாட்கள்லாம் இனிமையான நாட்களாகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் மாற்றி கொடுக்கும். இப்படி பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் சார்னா ஒரு 70% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. விழா காலங்களிலே ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடை போடுறது, விழா காலத்துக்கு வெயிட் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால வரக்கூடிய அந்த சங்கீத மாதிரி டான்ஸஸ் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா கல்யாண காலங்களில். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சினாரியோவில் உங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பர்டிகுலராக இருக்குது. அதில் விருந்தினர் எப்படிப்பட்ட விருந்தினர்னால், சூரியன் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்கும் முதன்மையானவர். அவர் உள்ளே வரார். பங்குனி மாதம்னால் அவர் உள்ளே இருப்பார். அவர் கூட சேர்ந்துக்கிறார் சந்திரன். அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க புதன் அப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க. உங்கள் கலத்திரம் அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. உங்களுடைய சபார்டினேட்ஸ் இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போது சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்து 6 பேர் ஒரு வீட்டில் அமர்றாங்கன்னா இது உங்கள் வீடு. கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய யுத்தங்களும் நடக்கும். ஒருத்தர் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லலாம். நார்மலாகவே ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மேலே 2 பேர் இருந்து 4 பேர் இருந்தாங்கன்னா பேச்சு சலசலப்பு சத்தங்களாக மாறும். 10 பேருக்கு மேலே இருந்துட்டு இரைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இரைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சினாரியோ இந்த இடத்துல இருக்க போகிறது. அதுவும் உங்களுடைய ராசிக்குள்ளரே இருக்க போகுது. உங்கள் ராசி ஏற்கனவே கடல் ராசி. இங்கே இருக்கிறதுனால ஏற்கனவே கடல் இறைச்சிட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே இந்த இறைச்சலும் சேர்ந்துக்கும்.
இப்போ இறைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது பெருசாக எப்படி இருக்கும்னா, சனீஸ்வர பகவான் ராகுவோடு சேர்வதனால கொஞ்சம் புத்தி மந்தப்பட்டு விடும். என்ன செய்கிறதுன்னு தெரில, முதல்ல பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சூரியன் உள்ளே வந்ததுனால என்ன புரியலைங்க, சிக்காக தான் ஃபீல் பண்ணுறேன், டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எல்லாரையும் பார்த்தா எரிச்சலாக இருக்குது. இதுக்கு தொடை போகிறது சந்திரன் சேர்ந்துருப்பார். எனக்கு எதுவும் அடிக்கடி பார்க்குறேன், ஜுரம் இருக்கா மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் சிக் அப்படின்னு சொல்லிடுவீங்க. புதன் எங்கன்னா ஓடி போடலாம்னு சொல்லும், எங்கன்னா கிளம்பிடணும் அப்படின்னும். இப்படிப்பட்ட சினாரியோ. ஆனால் சுக்கிரன் இருக்கார் பார்த்தீங்களா, 3ஆம் அதிபதி. இவர் குரு பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டார். கொஞ்சம் வியாதி கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டார், நான் பைசா தரேன்ட்டார். அப்போ பைசா வந்துடும், எப்படியோ ஒருத்தர் பணம் வந்துடும் சார் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. பரவாயில்ல, எப்படியோ சமாளித்து பணம் வந்துடும், அது ஒன்று தான் எனக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ பணம் வருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் தெம்பு வந்துடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறார். ஏன்னா அவர் அங்கே உட்காந்துன்னு ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க வேலையை அவர் செய்ய தான் போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கிறவோ கொஞ்சம் சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயம், வண்டியிலெல்லாம் கொஞ்சம் செலவு, வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் ரெனோவேஷன்ஸ் எல்லாம் செலவு, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மூலியமாக வரக்கூடிய செலவு மட்டும் இல்லை, இது யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க கடனுக்கு. உங்கள் ரிலேஷன் வந்து காரை வாங்கிட்டு போவார், ஓட்டிகிட்டு வருவார், வரும்போது 2 ரிப்பேர் சொல்லிட்டு வருவார், அதில் சண்டை. இப்படி தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுத்துரும். 7ஆம் இடத்துலேருந்து கேது பார்க்குறார். கேது பார்த்தாலே கலகத்தை தான் கொண்டுவார். ஸோ ஆஃபீஸில் எப்போவுமே ஃப்ரிக்ஷன், வீட்டில் போனால் ஃப்ரிக்ஷன்னா அது ரொம்ப ஃப்ரிக்ஷன். அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ உங்களுக்கு புரிஞ்சதுக்கே கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மண்டைக்குள்ளார அவ்வளோ குழப்பம் வச்சுட்டுருக்கிறீங்க, அவங்க சொன்னது ஒன்றும் மனசுக்குள்ள ஏறாது. ஆனால் அவங்க ஒன்றுமே ஏர்லேருந்து யாரும் திட்டிட்டு போவாங்க. அந்த திட்டுறது என்னதுக்கு திட்டினாங்கன்னு திட்டு வாங்கிக்கிட்டு மட்டும் இருப்பீங்க, எதுக்கு திட்டுறான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னேன். வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு தடவையானு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது எதுக்கு தான் திட்டுறேன் முதல்ல அதை சொல்லு, அப்புறமா அந்த திட்டுக்கு ரைட்டாக தப்பான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கலக்கத்திலே இருக்கக்கூடிய சினாரியோ கொடுத்துருவா ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஸோ இவங்களோட அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குது, அந்யோன்யம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக மாறி இருக்குது அப்படிங்கிற சினாரியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஓவரால் சினாரியோ புரிஞ்சிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன், 11ஆவது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி. இவங்க வந்து மாரகாதிபதின்னு சொல்லுவாங்க, 7 வந்து பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புத்தி குறைஞ்சி அதனால் வரக்கூடிய பிரயாணங்கள், திடீர்னு தோணுச்சு கிளம்பினா, எதுக்கு தேர்னு கிளம்பினாங்க தெரிலிங்க, திடீர்னு பிரயாணம் எதுக்குன்னு தெரியாது, கடகடன் ரியாக்ட் பண்ணுறது, அது எதை கேட்டாலும் ரியாக்ட் பண்ணிடணும், ஃபஸ்ட் எடுத்து ரியாக்ஷன், அதுக்கப்புறம் தான் நான் ஏன் ரியாக்ட் பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்கள் எதுக்குமே ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற முன்னாடி யோசிங்க. ஆக்ஷன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க, முதல்ல என்ன பண்ண போகிறோங்கிறத பிளான் ஃபஸ்ட் தென் ஆக்ஷன், இதை மைண்டில் கொண்டு வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. இந்த ரூலுக்கு நீங்கள் வரணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்த ரூல், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ முடிந்தவரை அதை நோட் பண்ணுங்கள். பேனா பேப்பர் எடுத்து நான் இன்னைக்கு இந்தந்த வேலை செய்ய போகிறேன், இந்த நேரத்தில் இந்தந்த வேலை செய்ய போகிறேன், சாப்பிட்றது இந்த நேரம், தூங்குறது இந்த நேரம் கரெக்டாக கட்டைன் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் எர்லியராக தூங்கிடுங்க. 9 மணி தூங்கிடுங்க, 7 மணிக்கு மாலையில் சாப்பிட்டுடுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னாக்க 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்போது உணவு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு எப்படியானா ட்விஸ்ட் பண்ணி வச்சிடும். அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மைண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே முக்கியமான காரியம், உங்கள் குலதெய்வ வழிபாடு எதனா விட்டு போயிருந்ததுன்னா அதை போய் செய்ய ஆரம்பிங்க. நிதானமாக அதை பற்றின பிளானெல்லாம் பண்ணி போய் பார்த்துட்டு நிதானம் சுவாமியை போய் வழிபட்டுட்டு வந்துடுங்க முதல்ல. அதுக்கு முன்னே என்ன பண்ணணும், இன்றைக்கிட்டே முடிஞ்சு நாளை காலையில் இல்லை இன்றைக்கே விட நீங்கள் நம்ம 30ஆம் தேதி மார்ச் இன்றைய அன்றைக்கி 7லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற கேது அப்படிங்கிறப்ப, கேது எப்பயுமே பயத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி. கேதுடைய அதிதேவதை யாருன்னாக்க விநாயக பெருமான். ஸோ பிள்ளையாரை பிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் சரியாக போடும்.
அப்போது நேராக ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் முதல்ல சதுர் தேங்காய் உடைச்சிருங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க, சுற்றிட்டு வாங்க, நமஸ்காரத்தை பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட, நப்பா சாமி 5 பேர் வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு, ராகு உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்த்து தான் வந்திருக்கிறாங்க, 6 பேர் ஆச்சு, என்னை நல்லபடியாக கரை சேர்த்து விடியா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க. வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல தீபம், நெய் தீபம் போட்டு அமைதியாக வச்சுருங்க. இது ஒரு 90 நாளைக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையாக வைத்து கொண்டு செய்யுங்கள். இப்படி செஞ்சால் என்ன ஆகுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை நீங்கள் உள்நோக்குகிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு உலகம் பறந்து விரிந்து காட்டும் அப்படிங்கிற உண்மையை தான் இப்போ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மென்டல் ஸ்ட்ரெஸ், சூரியனால் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நோய் அது தீர்ந்து விடும். அதனால் ப்ரெஷர் வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சந்திரன், அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும். தேவையில்லாத அலைச்சல் கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா புதன், அந்த புதனுடைய ப்ரெஷர் தீர்ந்துடும். புத்தியை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா சனி, இந்த சனி ராகு சேர்க்கை, இதனால் வரக்கூடிய விஷயங்கள் மாறிவிடும். அப்போ 90 நாள் நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்லோவாக என்னாகும், உங்களுக்கு எங்கே போகணுங்கிற டெஸ்டினேஷன் அதனுடைய கிளியர் செட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி மூமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா என்னாகும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அழகாக மூவ் பண்ணிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சந்தோஷமாக இருக்குது சார், இப்போ நல்லா மூவ் ஆகிடுச்சு சார், நான் பயந்த மாதிரி இல்லைங்க, இப்போ நல்லா இருக்குது சார்ன்னு தைரியமாக சொல்ல முடியும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ சார் நல்ல மார்க் கொடுப்பீங்களா சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒரு 60 மார்க் கொடுக்கலாம் சார், 60% நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். 40% உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவர் செட் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் சந்தோஷமாக மூவ் பண்ணி போகலாம். அப்படிங்கிறதுனால எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அந்த அருளை வழங்கட்டும், விநாயக பெருமான் உங்களோட துணை நிற்கட்டும் என்று கேட்டு வாழ்க வளத்துடன்.